ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026 தமிழ் வருட பலன்கள். இந்த தமிழ் வருட பிறப்பானது வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்க இருக்கிறது. அதாவது 60 தமிழ் வருடங்களில் இது 40வது வருடம், அதாவது பரபாவ வருடம். இந்த பரபாவ வருடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீனத்திலே தான் இருக்க போகிறார். குரு பகவான் மிதுன மனையிலிருந்து கடக மனைக்கு பயிற்சியாகிறார். எப்போ அப்படின்னா 2ஆம் தேதி 2/6/2026 தேதி என்று கடகத்தில் குரு பகவான் உச்ச பலம். அதே போல் ராகு கேது பயிற்சியும் இந்த வருடத்தில் நடக்க இருக்கிறது. அது எப்போ அப்படின்னா 6/12/2026 அன்று ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகர மனைக்கும், கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் பயிற்சியாகிறது. ஸோ இந்த தமிழ் வருடத்தில் இந்த 12 ராசிகளுக்கும் மேசம் முதல் மீனம் வரை என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன மாதிரியான செயல்கள் நமக்கு உகந்தவை என்பதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்மராசி அன்பர்களே, 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். அதாவது சிம்மத்தினுடைய ஆளுமையை தன்மையை கொண்ட இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இப்போது அஷ்டம சனி வேற நடந்துட்டுருக்கு. அதாவது சனி பகவான் 8ஆம் இடத்துல மீன மனையில் அமர்ந்திருக்கார். இந்த வருடம் முழுவதும் அங்கே தான் அவர் இருக்க போகிறார். குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அந்த குரு அப்படிங்கிறது மிதுனத்திலிருந்து கடக மனையில் வந்து உச்ச பலம் அடைய போகிறார். அப்போது குரு பயிற்சி நடக்குது. அதே சமயத்தில் ராகு கேது பயிற்சியும் நடக்குது. இந்த குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி, ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நடக்குது. இந்த 2 வருட கிரகங்களினுடைய பயிற்சி இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்க போகுது. சரி, அப்போது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்து சில கஷ்டங்களை கண்டிப்பாக சிம்மராசி என்பவர்கள் அவரவருக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அழுத்தம், ப்ரெஷருங்கிறது நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த கஷ்டங்கள் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த ஜூன் மாதத்திலிருந்து சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்பெறுது. சார் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, குரு பகவான் உச்ச பலம் அடைந்து அந்த சனி பகவானை பார்க்குறார். அப்போ அந்த சனி பகவானுடைய அந்த ஆக்ரோஷம், அதனுடைய இது வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. எப்படி சொல்கிறார், குரு எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்தை புனிதமடைய செய்வார். அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்தை நல்வழிப்படுத்த போகிறாருன்னு அர்த்தம். அப்போ 8ல் என்ன இருக்குது, வலி இருக்குது, வேதனை இருக்குது, துக்கம் இருக்குது, துயரம் இருக்குது, அசிங்கம், அவமானம் இதெல்லாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் அதிலிருந்து விலக்கு பெறக்கூடிய, அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அந்த அமைப்புங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்திடும். அப்போ யாருக்கெல்லாம் கடன் கழுத்தை நெரித்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்துக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அமைப்புகளை, சாத்தியக்கூறுகளை உருவாக்கிவிடும். அதனால் கடன் பயங்கரமாக இருக்குது, எப்படி சார், என்ன சார் பண்ண போகிறோம் என்று பிதுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு தீர்வு நிச்சயமாக கிடைக்க காத்து கொண்டிருக்கு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே போல் வழக்கு சார்ந்த விஷயத்தில் நிறைய பேர் நிறைய சிக்கல்கள், ஒரு 2 வருஷமாக கேஸ் நடந்துகிட்ருக்கு சார், செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவித்துட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு வழக்கு சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு அதிலிருந்து சொல்யூஷன் கொடுத்துரும். ஒன்று அதிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க, இல்லைன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் அந்த குரு உச்சமாக இருந்து தன் வீட்டை பார்க்குறார், 8ஆம் இடத்தையே பார்க்குறார். அப்போ 8க்குரியவன் 12ல் இருக்கார். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படியே மாறுது, அப்படியே தலைகீழாக மாற போகுதுன்னு அர்த்தம். ஹெல்த் பிரச்சனை இருந்தவர்களுக்கு தீர்வு உண்டு.
ஒரு ஒரு வருடமாக ஒரு பிரச்சனையில் இருக்க, அது தீர்வே இல்லை, ட்ரீட்மெண்ட்டில் சரியாகுமா இல்லையா, இந்த மாதிரி கஷ்டங்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த சிம்மத்துக்கு அமைப்பெறுது. முதல்ல தன்னம்பிக்கை கிடைக்குங்க. இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் முதல் தன்னம்பிக்கை கிடைக்கும். எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரும், ஒரு ஏற்றத்தை தரும், சுறுசுறுப்பை தரும். ஸோ இப்படி ஒரு உற்சாகத்தை தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த சிம்மத்துக்கு கண்டிப்பாக மீண்டு வருவதற்குண்டான காலகட்டம் நெருங்கி விட்டதுன்னு அர்த்தம். அது ஒரு வழியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு, ஒரு வேலையில் இருக்கிறீங்க, வேலையில் பயங்கர டென்ஷனாக இருக்கிறேன் சார், பயங்கர ப்ரெஷரோடு இருக்கிறேன் சார், வேலைப்பளு அதிகமாக இருக்குது சார், மேலதிகாரிகளுடைய குறுக்கீடு ரொம்ப அதிகமாக இருக்குது, டார்ச்சர் அதிகமாக இருக்குது, இல்லை சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்கல, பேசாமல் வேலை விட்டு வெளியே போயிடலாமா என்கின்ற எண்ண ஓட்டம் கூட ஒரு சிலருக்கு ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை காலுங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்படியே மாறப்போகுது. உங்களை யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த இடத்தை விட்டு விலக இருக்கிறார்கள், அல்லது நீங்கள் அந்த இடத்தை விட்டு விலக போகிறீங்க. எப்படியோ ஒன்று சொல்யூஷன் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். பொருளாதாரம் சார்ந்த, குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கூட சில விஷயங்கள் கஷ்டங்கள் இருக்குது. நீங்கள் நல்லதையே சொன்னாலும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க, திருப்பி நமக்கு ரிவீட் அடிக்குது. அப்போது ஏன் இது நடக்குது சார்னா, சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். சனி ஆகாதவன், சிம்ம ராசி என்பர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். ஏன்னா 6க்குரியவன் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். 6 கடன் நோய் எதிர்ப்பு பகை, 8 வலிவேதனை, நேர 2ஆம் இடத்தை பார்க்குறார், குடும்பத்தை பார்க்குறார், குடும்பத்தில் கொலாப்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. உங்களுக்குள்ள பிரச்சனை வருது இல்லையோ, 3ஆம் நபர்களால் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு. ஒன்று குடும்பத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில், இல்லை பணம் சார்ந்த விஷயத்தில், இல்லை உங்கள் பேச்சால் உங்கள் வாக்கால் ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திக்காத இந்த சிம்மராசி என்பவர்கள் கண்டிப்பாக இருக்காது கடந்த சில ஒரு 6 மாதங்களாகவே அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இப்போது அதிலிருந்து மீண்டு அல்லது புரிந்து கொள்ளக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்கப்பா, ரைட்டு நம்ம செஞ்ச தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து செய்யக்கூடிய தன்மை என்பது இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சிறப்பை பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பண வழியில் இருந்து வந்த தட்டுப்பாடு நீங்க போகுது சார். எப்படி சார் சொல்கிறீங்க? குரு உச்சம் அப்பா, குரு கடகத்தில் உச்சம், குரு பகவான் வலிமை பெறுகிறது. 12 வருடங்களுக்கு அப்புறம் குரு பகவான் இப்போ உச்ச பலத்தோடு இருந்து நேர 8ஆம் இடத்தை பார்க்குறார். எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க, எதிர்பாராத யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலர் லாட்டரியில் கூட நல்ல இது கிடைக்கிறது. யூகத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் நல்லதாகவே அமையும். ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு வந்துருச்சுப்பா, ஸோ திடீர் பணக்காரனாவது, திடீர் என்று பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாக உருவாக்கும். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் தட்டும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது சிறப்பு. சார் ஒரு வீடு வாங்கணும், இந்த மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நாள் வீடு வாடகை கட்டிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா திடீர்னு வீடு வாங்கக்கூடிய யோகமும் உண்டுன்னு தான் சொல்கிறேன். ஏன் இந்த பாயிண்ட்டை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக காலச்சக்கரத்தினுடைய 9வது வீட்டு அதிபதி குரு பகவான், 10ஆம் அதிபதி சனி பகவான். அப்போ குரு சனி தொடர்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு எப்படியாவது ஒரு வகையில் பணம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 9, 10க்குரியவன் அல்லவா, தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைச்சிரும். ஏதாவது தொழில் வகையிலே, ஏதாவது வேலை வகையிலேயோ ஒரு நல்ல இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கிறோம். ஸோ அந்த அமைப்பில் நிச்சயமாக சிம்மராசி என்பவர்கள் இந்த வருடம் உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம். வீடு, வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலும் நன்மை பெறக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே அமையப்பெறுகிறது.
சார் 8க்குரியவன் 12லன்னா சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். 8-12 கனெக்ட் ஆனாலே சேஞ்சஸ், மாற்றங்கள், இடம் மாற்றங்கள், மாறுதல் என்பது தவிர்க்க இயலாதவை. கண்டிப்பாக மாற்றம் உண்டு. ஒன்று அட்லீஸ்ட் டிபார்ட்மெண்ட் சேஞ்சுக்காகவே இருக்கும், அல்லது இடம் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், அட்லீஸ்ட் வீட்டை மாற்றுறது. மாற்றங்கள் என்பது தவிர்க்க முடியாது. இந்த மாதம், இந்த வருடம், இந்த தமிழ் வருடம் எழுதி வச்சுக்கோங்க. குரு 12ல் இருக்கார். நேராக அவர் எங்கே பார்க்குறார்? 6ஆம் இடத்தை பார்க்குறார், வேலை மாற்றம். 8ஆம் இடத்தை பார்க்குறார், ஊர் மாற்றம். கண்டிப்பாக வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் சார்ந்த விஷயத்தில் நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். இந்த சிம்மராசி என்பவர்கள் யாருக்கெல்லாம் வெளியூர், வெளி மாநில தொடர்புகள் இருக்கின்றதோ, வெளிநாட்டின் தொடர்புகள் இருக்கின்றதோ, ஒரு எம்என்சி கம்பெனி சார்ந்த விஷயத்தில் தொடர்புகள் இருக்கிறதோ, ஒரு கம்யூனிகேஷன் பார்ட்டு வெளி மாநிலத்தவரோட அல்லது வெளி நாட்டினரோட நட்புணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கனெக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். அதன் மூலமாக உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மனதளவில் இருந்து வந்த கஷ்டங்களில் பார்த்துக்கலாம். சிம்ம ராசி என்பவர்கள் எப்பவுமே சிங்கம் போன்றவர் அல்லவா, எதையும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் இருக்க போது, சாதிக்கக்கூடிய வருடமாகவும் இருக்க போது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. இப்போ நான் சொன்னது ஒரு பொதுவான பலன். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கிரகமைப்புகளும் தசா புத்திகளும் வேறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். உதாரணத்துக்கு கும்பத்தில் யாருக்காவது சனி பகவான் இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக வேலையில் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். அதே சமயத்தில் ராகு பகவான் மீனத்தில் யாருக்காவது இருக்கோ கண்டிப்பாக வேலையில் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். வேலையில் ஒரே குடைச்சல் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏற்படுத்தும். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசா புத்தி, அந்தரம், சூட்சமம் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். இப்போ +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும். திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கு, எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம். ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.